அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை புறக்கணித்து வந்த நாங்கள், குறிப்பாக மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, 2015 தொடங்கப்பட்ட மக்கள் அதிகாரம் ஆகிய அமைப்புகள் மிக நீண்ட காலமாக இந்த தேர்தலை புறக்கணித்து வந்துள்ளோம் என்பதை நீங்கள் பலரும் அறிவீர்கள். அப்படி புறக்கணித்த நாங்கள் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக மக்களை வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்வது மட்டுமல்லாமல், பிஜேபிக்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தையும் நடத்துவது என்கிற அடிப்படையில் வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திருச்சியிலே ஒரு மாபெரும் அரசியல் மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் இந்தியா கூட்டணி அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் வேறு பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டில் இந்தியாவின் மிக முக்கியமான மார்க்சிய லெனினிய அறிஞரான கோபாட் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். கோபாட் காந்தி மேட்டுக்குடியினர் படித்த டூன் பள்ளியிலே படித்தவர், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்தவர். அப்படி ஒரு மேட்டுக்குடியிலே பிறந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உழைக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்திற்காக, விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு பல்வேறு காலங்களில் தலைமறைவாக வாழ்ந்தவர். ஏராளமான வழக்குகளை சந்தித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்தவர். இன்னும் பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போது பல்வேறு ஆங்கில இணையதளங்களிலே ஏராளமான அரசியல் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி கொண்டு வருபவர். இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு மார்க்சிய லெனினிய அறிஞர் என்கிற முறையிலே அவருடைய பங்கேற்பு மிக முக்கியமானது. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், மார்க்சிய லெனினிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான TKS இளங்கோவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தோழர் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹிருல்லா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி, திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, தமிழகத்தின் அறியப்பட்ட மனித உரிமை போராளி வழக்குரைஞர் வாஞ்சிநாதன், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் லோகநாதன், மக்கள் அதிகாரத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் ராஜு, இப்படி பல்வேறு தோழர்கள், அதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தமிழ் மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி, இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. ஆகவே அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று முதற்கண் வேண்டுகோள் விடுக்கிறோம். நண்பர்களே, இந்த தேர்தலில் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் மாற்றாக இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று நெருக்கடியை வலியுறுத்தித்தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். தோழர்களே, கடந்த 9.5 ஆண்டுக்கு மேலான மோடி ஆட்சி எவ்வளவு பெரிய பேரழிவை இந்த நாட்டிற்கு தந்திருக்கிறது என்பதை பற்றி அரசியலை அறிந்தவர்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. முழுக்க முழுக்க டிமானிட்டைசேஷன் என்கிற பெயரால், பண மதிப்பிழப்பு என்கிற பெயரால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் GST என்கிற ஒரு வரிமுறையை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சிறு தொழில்களை அழித்து ஆகப்பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்து தான் கடந்த 9.5 ஆண்டு
கால ஆட்சியினுடைய சாதனை. நண்பர்களே, இன்றைக்கு இந்திய மக்களுடைய பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த 9½ ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வறுமை அதிகரித்திருக்கிறது என்பதை ஏராளமான புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2014 உலக பட்டினி குறியீட்டில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 55வது இடத்தில் இந்தியா இன்றைக்கு 111வது இடத்திற்கு தாழ்ந்திருக்கிறது. அந்தளவுக்கு இந்தியா கொடிய வறுமையை சந்தித்து கொண்டிருக்கிறது. மிக தீவிர வறுமை மிக்க நாடுகளில் ஒன்றாக இந்தியா இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அந்தளவுக்கு ஆகப்பெரும்பான்மையான மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலும் வறுமையிலும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதேபோல் ஏற்றத்தாழ்வும் மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70 கோடி மக்களுடைய சொத்து வெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்தில் வெறும் 3% சொத்துக்கள் தான் என்று சொல்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் கிட்டத்தட்ட 70-80 கோடி மக்கள் ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை நிலை தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த புள்ளிவிவரம் சொல்லுகின்ற உண்மை. அப்படி 9½ ஆண்டு ஆட்சியில் இந்த பிஜேபி ஆட்சி ஒட்டுமொத்த இந்திய மக்களில் உழைக்கும் மக்கள் அனைவரையும் மிக மோசமான வறுமையிலே தள்ளியிருக்கிறது. மிக மோசமான கொடிய வாழ்க்கையிலே கொண்டு வந்து தள்ளியிருக்கிறது. அண்மையிலே வெளியிடப்பட்ட புள்ளிவிவரங்களின்படி இந்தியாவில் 75% மக்கள் போதிய சத்துணவு கிடைக்கப்பெறாத நிலையில் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் புள்ளிவிவரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் இப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் பேரழிவில் தள்ளிவிட்டு 2047 நாங்கள் இந்தியாவை உலகின் முன்னேறிய நாடாக மாற்றப் போகிறோம். இந்தியா பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டனை கீழே தள்ளிவிட்டு உலகத்தின் 5வது பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் பம்மாத்து பிரச்சாரங்களை மோடி தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியா வல்லரசாக போகிறது, இந்தியா உலகத்திற்கே வழிகாட்டியாக போகிறது என்று வெற்று பெருமிதங்களையும் வாய்ச்சவடால்களையும் தவிர வேறு எந்த உருப்படியான பிரச்சனைகளை பற்றியும் பேசுவதில்லை. 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிப்போம் என்றது, விவசாயிகளுக்கு 2 மடங்கு வருமானத்தை உண்டாக்குவோம் என்று சொன்னது, இப்படி பல்வேறு பித்தலாட்ட வாக்குறுதிகளை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் இந்தியா உலகின் பழமையான நாடு, பழமையான கலாச்சாரம், உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தது இந்தியாதான், இந்தியா வளரப்போது என்று குடுகுடுப்பைக்காரன் போல ஜோசியக்காரனை போல பேசிக்கொண்டிருப்பதை தவிர இந்த மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எதை பற்றியும் மோடி பேசுவதில்லை. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறை எல்லை கடந்து போய் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் வாழவே கூடாது என்று அவர்களை குறிவைத்து நாட்டை விட்டு விரட்டுகின்ற வேலைகள் நடக்கின்றன. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் அச்சத்திலேயே திறந்தோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற கொடூர தாக்குதலுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதை பற்றி மோடி பேசுவதும் இல்லை. இப்படி ஒருபுறம் ஒரு மதசார்பற்ற இந்தியாவில் இந்து பெரும்பான்மை என்று பேசிக்கொண்டு நாங்கள் இந்து ராஷ்டிரத்தை அமைக்கப் போகிறோம் என்று வெளிப்படையாகவே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட மதவெறி பேச்சுக்களை எல்லாம் கண்டும் காணாமல் வெற்று ஜம்ப பேச்சுக்களை மட்டுமே மோடி பேசிக்கொண்டிருக்கிறார். மக்கள் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையும் அவர்கள் அரசியல் அரங்கில் அதை பற்றி வாயே திறப்பதில்லை. மணிப்பூர் கிட்டத்தட்ட 7-8 மாதங்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் பலாயிரக்கணக்கான மக்கள் மீது வன்கொடுமை நடத்தப்படுகிறது, கொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய வழிபாட்டுத் தலங்கள் இடிக்கப்படுகின்றன. எதை பற்றியும் அவர் பேசுவதில்லை. இதை பற்றி பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதற்கே பாராளுமன்றத்தை கூட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டால்தான் வந்து ஒரு நிமிடமாவது பேசுவார் என்கிற நிலையிலே தான் மோடி இந்த பாராளுமன்றத்தை மதிக்கிறார். அப்போ பாராளுமன்றத்தையே துச்சமாக மதிப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தான் நினைக்கின்ற சட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளையெல்லாம் அற்ப காரணங்களை சொல்லி எல்லாரையும் வெளியேற்றிவிட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி போன்றவர்கள்
மொஹுவா மைத்ரா போன்றவர்கள் மோடியை கேள்விக்குள்ளாக்கி மோடியினுடைய கார்ப்பரேட் விசுவாசத்தை அம்பலப்படுத்துகின்றவர்கள், மோடி எப்படி அதானிக்கும் அம்பானிக்கும் அடிமையாக வேலை செய்கிறார் என்கிற விவரங்கள் எல்லாம் கேள்விகளாக்கி அவற்றை அம்பலப்படுத்துகின்ற தலைவர்களை பாராளுமன்றத்தை விட்டு அற்பகாரங்களை சொல்லி நீக்குவது, இப்படி ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கின்ற அடிப்படை ஜனநாயக கூறுகளை கூட எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பாசிச காட்டாட்சியை நடத்துவதை நாம் தொடர்ந்து இந்த 9.5 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்தியாவில் அரசியல் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள், தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், அமலாக்கத்துறை, சிபிஐ, இப்படி காவல்துறை, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், எல்லா அமைப்புகளிலுமே தன்னுடைய அடியாளாக பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவது, எதிர்க்கட்சிகளை முடக்குவது, எதிர்க்கட்சி மேல் அவதூறுகளை பரப்புவது என்கிற வேலையைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 3 கிரிமினல் சட்டங்களை, இது வெள்ளைக்காரன் ஆட்சியிலே கொண்டு வந்த காலனிய சட்டம் ஆகினால் சிஆர்பிசி, ஐபிசி, சாட்சிய சட்டங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் இந்தியமயமாக்கப் போகிறோம், இந்தியாவுக்கு ஏற்ற வகையில் திருத்துகிறோம் என்கிற பெயரால் முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யத்தை சட்டபூர்வமாக்குவதற்கான சட்டங்கள் இப்போது நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலம் என்பது மிக ஆபத்தான ஒரு எதிர்காலத்தை இந்தியா எதிர்நோக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாசிச இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் மீண்டும் 2024 ஆட்சிக்கு வருமானால் அதன் பிறகு இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற, இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிற அரைகுறை உரிமைகள் கூட இல்லாமல் போய் ஒரு மிகப்பெரிய பார்ப்பனிய கொடுங்கோல் ஆட்சி தான் இங்கே நிரந்தரமாக்கப்படும். இந்த அபாயத்தை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இன்றைக்கு வரப்போகின்ற எதிர்காலத்தில் யாரை வேண்டுமானாலும் தீவிரவாத முத்திரை குத்தி அவர்களை நிரந்தரமாக முடக்கிவிட முடியும். எதிர்க்கட்சிகளே இல்லாமல் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய நிரந்தர அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் இப்போது அவர்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த அபாயத்திலிருந்து இந்த நாட்டை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் பழைய மாதிரி தேர்தல் புறக்கணிப்பு பேசுவது என்பது மிக மிக கேடானது என்கிற முறையிலே தான் இந்த தேர்தலில் நாம் தேர்தலை பயன்படுத்துவது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுப்பது என்கிற நோக்கில் நாம் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். மாநாட்டை தொடர்ந்து அறிவிக்கப்பட இருக்கிற 2024 தேர்தலில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்படுத்தி, அவர்களுடைய கொடுங்கோன்மை அம்பலப்படுத்தி, பாசிச ஒடுக்குமுறை அம்பலப்படுத்தி நாம் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த மாநாட்டிற்கு நீங்களெல்லாம் அவசியம் வர வேண்டும். இந்த மாநாட்டை யாருடைய தயவிலும் இல்லாமல் மக்கள் தயவை நம்பியே நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அதற்கு நீங்களெல்லாம் பல்வேறு வகைகளிலே நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் என்று சொல்லிக்கொண்டு, மார்க்சிய லெனின்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு பலரும் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கு பதிலாக பலரும் மௌனம் சாதித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மக்கள் அதிகாரம் என்கிற இந்த பெயரை பயன்படுத்தி கொண்டே மக்கள் அதிகாரத்திலிருந்து வெளியேறிய ஒரு சிறு கும்பல் அவதூறு பிரச்சாரங்களில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போவது போல, 5ஆம் படையாக செயல்படுவது போல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறதோ அதே பிரச்சாரத்தை இத்தகைய கும்பலும் மேற்கொண்டிருக்கின்றன. இப்படி நாடு முழுவதும் இந்த பாசிச கொடுங்கோல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பன கும்பலை வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊறு விளைவிக்கின்ற முறையில், சேதம் விளைவிக்கின்ற முறையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன கும்பல்களும் அராஜக கும்பல்களும் எதிர்பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு இதுபோல அவதூறு பிரச்சாரம் செய்கின்ற இந்த கும்பலை எல்லாம் புறக்கணித்துவிட்டு இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்ஸை அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுத்தால்தான் நாம் எதிர்காலத்தில் குறைந்தபட்ச ஜனநாயக உரிமைகளை கூட அனுபவிக்க முடியும், குறைந்தபட்சம் அரசியல் மாற்று கருத்துக்களை கூட பேச முடியும் என்கிற யதார்த்தத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கு பிஜேபி 2014 முழுக்க அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகுதான் அவருடைய பாசிச இந்து ராஷ்டிர திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து அமலாக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். அதிகார குவிப்பு, இந்து ராஷ்டிரம், ராமர் கோவில் கட்டுவது, காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறித்து அந்த மாநிலத்தை 2ஆக பிளப்பது, இப்படி பல்வேறு இந்து மதவாத
பார்ப்பனிய சனாதன ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகுதான் அந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அதிகாரம் அவர்கள் கையிலே போய்விடாமல் தடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு இந்து மதவெறி பாசிச அபாயத்தை முறியடிக்க முடியும். ஆகவே இப்போ பாசிசத்தை தேர்தல் மூலமாக முறியடிக்க முடியாது என்று ஒரு பித்தலாட்ட பிரச்சாரத்தை செய்து கொண்டே பாஜகவுக்கு 5ஆம் படை வேலை செய்கின்ற, அதுவும் எங்களுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு வேலை செய்கின்ற இந்த கும்பல்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், பெருமளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.